அதேமாதிரி சட்டமன்ற தேர்தலில் இன்னைக்கு முதல்வராக இருக்காருன்னு சொன்னால் அதுக்கு முக்கிய மூல காரணம் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் உட்பட சிறு மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாக்கு வங்கி தான். எடப்பாடியை இன்னும் நீங்கள் நம்புறீங்களா அப்படின்றத கொஸ்டின் மார்க்கோடு நீங்கள் கேட்கறது வந்து நையாண்டி பண்ணுற மாதிரி இருக்கு. நம்ம அதை உட்படலன்னு சொன்னா உட்பட்டார்கள், தெரிஞ்சே உட்பட்டார்கள். சரி, தெரிஞ்சே உட்பட்டார். அதுதான் அவர் சொல்றாரு. அவரு ஒரு அரசியல் வரை. இப்ப நீங்க நானும் பேசலாம், அவர் தெரிஞ்சே செஞ்சாருன்னு சொல்லலாம். அவர் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஃபேக்ட் அதானே, அரசியல் என்பது அதுதானே. பட் அதே கலைஞர் வந்து தேர்தலுக்கு முன்னாடி பாஜக கூட நான் ஏன் கூட்டணி வைக்கிறேன்னு சொன்னா, அவங்களுடைய அந்த பாசிச சித்தாந்தத்தை மழுங்கடிப்பதற்காக தான் நான் கூட்டணியில் இருக்கோம். அதே நேரத்தில் பாஜகவை வந்து இந்த இஸ்லாமிய சமூகம் இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே சரி அது ஆதரிக்காது. இஸ்லாமியர்களுக்கு எதிரான சித்தாந்தம் கொண்டு ஒவ்வொரு சட்டம் ஏற்றுவதையும் அவங்களை அடக்குமுறை மூலயமா வந்து அடக்குறதும் ஒடுக்குறதையும் திமுக கைவந்த கலை. சிஏஏ சட்டத்தை ரத்து பண்ணுவோம்னு சொல்லி தேர்தல் அறிக்கையில் இருக்காங்க. எடுத்து காட்டுங்க. இஸ்லாமியர்களுக்கு வந்து அதிமுக துரோகம் செய்யவில்லை, உங்களுக்கு திமுக துரோகம் செய்துவிட்டது. ஏன் உங்களுக்கு தெரியாத சாதிக் பாஷா தன்னுடைய வாழ்நாள தூய்மையா உண்மையான அரசியல வந்து திமுக பொருளாளர் இருந்தார். அவர் வாக்குக்கு மட்டும் பயன்படுத்துகிறது திமுக. இதுதானே சொல்ல வரேன். வாக்கு வங்கியா மட்டும்தான் இஸ்லாமியர்களை பயன்படுத்துது. ஜெயில வச்சு அமைச்சர் பதவி கொடுத்த அலங்கரிச்ச நபர்கள் நீங்க. அப்போ நாசரை ஏன் தூக்கி வீசிட்டீங்க? ஒவ்வொரு சமூகம் சார்ந்த ஒரு நிகழ்ச்சி நடக்குதுங்க. அந்த சமூகம் சார்ந்த ஒரு நிகழ்ச்சியில வந்து மைக்க குர்ரா அப்படின்னு சொன்னா நீ நான் அப்படி புளுத்தியா? நீ பொன்முடியை நான் கேட்கறேன். நான் இந்த நிகழ்வுல இருந்துன்னா என் செருப்பை கட்டி தலையில அடிச்சிருப்பேன். மயிர் அமைச்சரம் தான் நீ வீட்டுல வச்சுக்க. இது பொது தளம், இது என் சமூகம் சார்ந்த விஷயம். நீ யாரா நான் இந்த அமைச்சருடைய இது மைக்க புடுங்குதுன்னு கேட்டிருப்பேன். நாதாரி நீயே வந்து உயர் நீதிமன்றத்தில் நீ தண்டனைக்கு உள்ளாகி உச்ச நீதிமன்றத்தில் வந்து நிறுத்தி வச்சிருக்கக்கூடிய நாதாரி நீ என் சமூகம் சார்ந்த ஒரு அமைச்சர் நீ எப்படி வந்து மைக்க பிடிச்சி உட்காரான்னு சொல்லலாம்? நீ துரோகிகளை விட எதிரிகள் மேல் அப்படின்னு சகாயத்துக்கு எப்பவுமே வந்து திமுக மேல ஒரு பாசம் இல்ல. திமுக எனக்கு ஒண்ணு பெட்டி கொடுக்கல, திமுக சொம்பு கொடுக்கல. ஆனாலும் உங்களுக்கு இந்த தேர்தல் என்பது தேசத்தை காப்பதுக்கு மட்டும்தான். திமுகவை எனக்கு பெட்டி கொடுக்கல, திமுக சொம்பு நான் இல்ல. கோடியா லேடியா அப்படின்னு சொல்லி களத்துல கண்டாங்க. இப்பவும் இன்னும் வந்து எஞ்சி இருக்கக்கூடிய இந்த ஒரு வார காலத்துல வந்து எடப்பாடியா மோடியா சொல்வதற்கு ஏன் தயக்கம் காட்டுற? முதலமைச்சர் கருப்பு கூட பிடிக்கூடாதுன்னு என்ன சட்ட விதிகள் இருக்கு? அதை வரவேற்கிறதுக்கு வந்து ஒண்ணு இருக்குல்ல, எதிர்கட்சி இல்லையே. நான் அதான் சொல்றேன், அந்த புரோட்டோகால்ல கருப்பு கூட பிடிக்கூடாதுன்னு இருக்கா? அதான் கேள்வி. ஜோக்கரா சொல்லுவீங்க நீங்கெல்லாம் ஊடகவியலாளர்கள்லாம். யார் இந்த செல்லூர் ராஜுன்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர், அவரு கூட செருப்படி பதில் கொடுத்தாரு. அண்ணாவை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்னடா அருகதை இருக்குன்னு சொன்னாரு. கச்சத்தீவு விஷயம் பேசுறதுக்கு பாஜகவுக்கு அருகதை இல்லைன்னு சொல்லி எடப்பாடி பேசினாரா இல்லையா? ஒவ்வொரு ஸ்டாலின் பேசினாரா? எல்லாருமே மிரட்டினானுங்க. அதிமுக முன்னாள் அமைச்சர்களும் எம்எல்ஏகளும் மிரட்டினா ஐடி வரும் ஐடி வரும்னு. நாங்க எடப்பாடி கூட தான் இருப்போம். ஒரு செங்கலை கூட புடுங்க முடியல பாஜகவால.
நம் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்திய தேசிய கிரிக்கெட்டுடைய நிறுவன தலைவர் தடா ரஹீம் அவர்கள் நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்காரு. 18வது மக்களவை தேர்தலில் இஸ்லாமியருடைய வாக்கு யாரு பக்கம் சென்று கொண்டு இருக்கிறது என்பதை நாம் இப்போ தெளிவாக அவரிடம் கேட்டு அறிவோம். வணக்கம். வாங்க. 18வது மக்களவை தேர்தல், சென்ற முறை தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் அத்தனையுமே என்னன்னா அதிமுக பாஜகவுடைய கூட்டணியில் இருந்ததுனால 100% வாக்குகள், சிறுபான்மையுடைய வாக்குகள் திமுகவுக்கு போய் சேர்ந்தது. ஆனால் இப்போ பாஜகலேருந்து அதிமுக வெளியில் வந்த பிறகு இஸ்லாமிய வாக்குகள் நிச்சயமாக அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதாவது பாஜகலேருந்து அதிமுக வெளியே வரல, அதிமுக கூட்டணியிலிருந்து பாஜகவை விலக்கி வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா தமிழகத்தில் அதிமுக கூட்டணியில் தான் பாஜக இருந்தது, அகில இந்திய அளவில் தான் பாஜக கூட்டணியில் அதிமுக இருந்தது. தமிழகத்தில் பாஜக அதிமுக கூட்டணியில் தான் பாஜக இருந்தாங்க. அதனால் பாஜகவை விலக்கிட்டு இவங்க தன்னிச்சையாக களம் கண்டுறாங்க. அதுதான். அப்படி இருக்கும்போது கடந்த 2 முறை நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கடந்த பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அல்லது சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், 2 தேர்தலுமே அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சாங்க. கூட்டணி வச்சாங்கன்னு சொன்னாவே அது முஸ்லீம்களுடைய வாக்குகள் சொல்லவே தேவையில்லை, திமுக பிரச்சாரமே பண்ண தேவையில்லை, யாருமே சொல்ல தேவையில்லை, ஒட்டுமொத்த முஸ்லீம்களுடைய வாக்கு திமுகவுக்கு போயிடும். புரியுதுங்களா? அதிமுக கட்சியில் இருக்கக்கூடிய முஸ்லீம் கூட தன்னுடைய வாக்கை அதிமுக கூட்டணிக்கு செலுத்த மாட்டான், திமுகவுக்கு தான் போடுவான். இதுதான் நிதர்சனமான ஒரு நிலைப்பாடு. இது அந்த அடிப்படையில் கடந்த 2 பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் 2 தேர்தலையுமே திமுக கூட்டணி இலவசமாகவே இஸ்லாமியருடைய வாக்குகளை பெற்று அவங்க என்ன பண்ணாங்க, கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் 39 தொகுதியில் வெற்றி பெற்றாங்க, பாண்டிச்சேரி உட்பட. அதேமாதிரி சட்டமன்ற தேர்தலில் இன்னைக்கு முதல்வராக இருக்காருன்னு சொன்னால் அதுக்கு முக்கிய மூல காரணம் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் உட்பட மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாக்கு வங்கி தான். அப்படின்னும் போது இந்த முறை அந்த நிலை தமிழ்நாட்டில் ஏற்படுமான்னு சொன்னால் கொஞ்சம் கொஸ்டின் மார்க்காக தான் நம்ம பார்க்க வேண்டியது. ஏன்னு சொன்னால் இன்றைக்கி ஆப்ஷன் ஒன்று ஏற்பட்டு இருக்குது. அதாவது முன்னாடி ஆப்ஷனே எதுவுமே இல்லை, ஒன்று திமுக இன்னொன்று அதிமுக, தமிழ்நாட்டில் 2 தான் இருக்குது. அப்போது அதிமுக ஆட்டோமேட்டிக்காக எதிரி கூட போய் சேர்ந்துட்டாங்கன்றதுக்காக யாருமே அதுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அப்போ திமுக தான் ஓட்டு போட்டு வந்தாங்க. இந்த வாட்டி அப்படி இல்லை. இன்னும் நீங்கள் நம்புறீங்க எடப்பாடியாரை? இன்னும் நீங்கள் நம்புறீங்க? இல்லை, எடப்பாடியை இன்னும் நீங்கள் நம்புறீங்களா அப்படின்றத கொஸ்டின் மார்க்கோடு நீங்கள் கேட்கறது நையாண்டி பண்ணுற மாதிரி இருக்கு. இல்லை, நையாண்டி இல்லை சொல்கிறேன். ஏன் காரணம்னா இந்திய குடியுரிமை சட்டம் உங்களுக்கு தெரியும், சிஏஏ சட்டையை கொண்டு வந்ததே ஆதரிச்சுங்க. அவங்க கண்டி அன்னைக்கு நான் பாராளுமன்றத்தில் ஆதரவு தெரிவிக்காமல் இருந்ததுனால அந்த சட்டம் நிறைவேறுக்குமா? அதனால பெரும்பாலும் பாதிக்கப்பட்டவங்க நீங்க தமிழ்நாட்டுடைய அரசியலை வச்சுதான் நீங்க பேசுறீங்களே கண்டி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இஸ்லாமியருடைய அது ஒரு கேள்விக்குறியாதானே இருக்கு. நிச்சயம் அது எப்படி நீங்க இந்த மாநிலத்துல இவங்க அந்த அன்னைக்கு ஆதரவு தரலன்னா அந்த சட்டம் நிறைவேறுக்குமா? இப்ப நான் திமுக உங்களுக்கு துரோகம் செய்தவர்களை நீங்கள் மன்னிப்பீர்களா? அதுதான் நான் என்ன சொல்றேன். எனக்கு திமுக எதிராக நான் சில பிரச்சாரம் பண்ணிட்டு வரேன், திமுகவுக்கு எதிரான நிலையில் நான் இருக்கேன், அதிமுக ஆதரவான நிலைக்கு நான் போகிறேன். அப்படின்றதுக்காக அதிமுக கடந்த காலங்களில் செய்த தவறுகளை இப்போ பொதுதளத்தில் உங்க முன்னாடி உட்காந்து கடந்த காலம் 6 மாதத்துக்கு முன்பாக சரி நீங்க சொன்ன மாதிரி 6 மாதம் சரி நான் இது மன்னிக்கப்படுமா? இது என்னன்னா இதனால் எத்தனை லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுறாங்க. நீங்க தமிழ்நாடு விடுங்க, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு உங்களுடைய அமைப்பு என்ன பதில் சொல்ல போகுது? அதை தான் நான் சொல்ல வரேன். அதாவது அந்த கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடியோ 1 வருஷத்துக்கு முன்னாடியோ அவங்க அதிமுக நடந்துக்கிட்ட விஷயங்களை நாம் அவங்களுக்கு முட்டு கொடுத்து அவங்க செஞ்சது சரின்னு சொல்லி வாழ்த்திட்டு நம்ம வாயை நம்ம நாரடிச்சுக்க நம்ம தயாராக இல்லை. அவங்க அந்த விஷயம் அதே நேரத்தில் அவங்க அதாவது தமிழ்நாட்டில் பாஜகவை தன்னுடைய கூட்டிலிருந்து வீசிட்டு அவங்க தனியாக களம் காண போகிறோன்னு சொல்லும்போது அடுத்தது அவங்க சொன்ன விஷயமே யார் எடப்பாடியார் சொன்ன விஷயமே நீங்கள் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சிங்கன்னா நல்லா புரியும். அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் ஏன் விலகிறோன்னு சொன்னால் அதாவது மாநிலத்துக்குன்னு சில மாநில மக்களுக்கு மாநில நலனுக்காக சில பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் நாங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அகில இந்திய கட்சிகள் கூட நாங்கள் கூட்டணி வச்சோம்னாவே அந்த சில பல நெகோசியேஷன் அதாவது கூட்டணி தர்மம் என்ற ஒரு காரணத்துக்காக சில பல விஷயங்களுக்கு அவங்க செய்யக்கூடிய தவறுகளுக்கெல்லாம் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம உட்பட்டுறோம். புரியுதுங்களா? நம்ம அதை உட்படலன்னு சொன்னா உட்பட்டார்கள், தெரிஞ்சே உட்பட்டார்கள். சரி, தெரிஞ்சே உட்பட்டார். அதுதான் அவர் சொல்றாரு. அவரு ஒரு அரசியல்வாதி. இப்ப நீங்க நானும் பேசலாம், அவர் தெரிஞ்சே செஞ்சாருன்னு சொல்லலாம். அவர் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஃபேக்ட் அதானே, அரசியல் என்பது அதுதானே. கண்டிப்பா. அதே நேரத்தில் திமுக பத்திரமாட்டு தங்கம்
அரசியல் இருப்பவர்கள் யாருமே பத்திரமாத்தில் தங்கம் இல்லை. ஏன் சொன்னா இதே திமுக 2002 குஜராத்தில் நடந்த மிகப்பெரிய படுகொலையில், முஸ்லிம்களுக்கு எதிரான படுகொலையின் போது திமுக வந்து பாஜக கூட்டணியில் இருந்தது, கூட்டணி அமைச்சரவையிலும் இருந்தது. அந்த நேரத்தில் அந்த குஜராத் கலவரம் சம்பந்தமாக அன்றைய முதல்வர் கலைஞர்கிட்ட கேள்வி எழுப்புறாங்க. உங்களை போன்ற செய்தியாளர் உங்களுக்கும் நினைவு இருக்கலாம், இருக்கா இல்லைங்களா? இதே மாதிரி குஜராத்தில் நீங்க கூட்டணி அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு பாஜக இப்படி வந்து கொடுமையா முஸ்லிம்களுக்கு எதிராக இங்க நடக்குது, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இது அடுத்த மாநில பிரச்சனையை பத்தி நீங்க என்கிட்ட கேள்வி எழுப்பாதீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாரு அந்த விஷயத்தை. புரியுதுங்களா? அடுத்த மாநில பிரச்சனை இதை பத்தி பேச முடியாதீங்க. பட் அதே கலைஞர் வந்து தேர்தலுக்கு முன்னாடி பாஜக கூட நான் ஏன் கூட்டணி வைக்கிறேன்னு சொன்னா, அவங்களுடைய அந்த பாசிச சித்தாந்தத்தை மழுங்கடிப்பதற்காக தான் நாங்கள் கூட்டணியில் இருக்கோம். நாங்க அவங்க கூட்டணியில் இருந்தா அவங்க பாசிச சித்தாந்தத்தை முழுமையா நடைமுறைப்படுத்த விடாம நாங்க லகான், அதாவது குதிரைக்கு எப்படி ஒரு லகான் இருக்கோ அது போல நாங்க லகானை நாங்க பயன்படுவோம் அப்படின்னு சொல்லி டயலாக் விட்டு தான் அவர் தேர்தலே சந்திச்சார். உங்களுக்கு தெரியும் தேர்தல் செஞ்சார். ஆனா தேர்தலுக்கு பிறகு முஸ்லிம்களுக்கு எதிராக இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் போது அந்த பொது வெளியில என்ன சொல்றாரு, உங்க ஊடகங்கள் மத்தியில அது அடுத்த மாநில பிரச்சனை இங்க பேசாதீங்கன்னு சொல்லி எழுந்து போயிட்டாரு. புரியுதுங்களா? எழுந்து போயிட்டாரு. அது எல்லாமே நிகழ்வு இருக்கு. அப்போ அன்னைக்கு திமுக செஞ்ச துரோகத்தை எப்படி இன்னைக்கு மறந்துட்டு இஸ்லாமிய சமூகம் திமுகவுக்கே ஓட்டு போடுங்கன்னு சொல்றாங்களோ, அதே மாதிரி பல நேரங்களில் அரசியல் கட்சிகள் செய்யக்கூடிய தவறுகளை நாம வந்து அதே பிடிச்சிட்டு இருக்க முடியாது. அதே நேரத்தில் பாஜகவை வந்து இந்த இஸ்லாமிய சமூகம் இன்னைக்கு இல்லை என்னைக்குமே சரி அது ஆதரிக்காது. எதிரான நிலையெல்லாம் எதிர்த்து தான் களமாடும். அது இப்போ நானே வந்து பாஜகவுக்கு ஆதரவாக ஓட்டு போடுங்கன்னு சொன்னேன்னா என்னுடைய நிழல் கூட என் பேச்சை கேட்காது. அது மட்டும் இல்லை, என்னுடைய பையனும் என்னுடைய மனைவியும் கூட என் பேச்சை கேட்காம அவங்க கூட வந்து என்ன பண்ணுவாங்க, பாஜகவுக்கு எதிராக தான் வாக்களிப்பாங்க. இப்போ பாஜகவில் இருக்கக்கூடிய சில பேரை சொல்றேன்னா, இப்போ இந்த வேலூர் இப்ராஹிம்னு ஒருத்தர் இருக்காங்க, இன்னும் சில பேர் இருக்காங்க. இப்போ இவனுங்க கூட இவங்களுடைய மனைவி, அதாவது இப்ராஹிமுடைய மனைவி, அவனுடைய குழந்தைய கூட நிச்சயம் பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போடாது. சரி, நீங்க இவ்வளவு இல்ல நான் என்ன சொல்றேன், சிஏக்கு வரேன் நான். அப்படியே இந்த சிஏ விஷயத்தில் அதிமுக நடந்து கொண்ட விதமும் புரியுதுங்களா? அந்த நேரத்தில் திமுக எதிர்கட்சியா இருக்கு, அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கு. அப்போ திமுக எதிர்கட்சியா எப்பெல்லாம் இருக்கோ அப்பெல்லாம் இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு ஆதரவா நின்று களமாடுவது அது காலங்காலமா நடந்துகிட்டு வந்த ஒரு விஷயம். ஆனா ஆளுங்கட்சியா மாறும்போது தான் இஸ்லாமியர்களுக்கு எதிரான சித்தாந்தம் கொண்டு ஒவ்வொரு சட்டம் ஏற்றுவதையும் அவங்களை அடக்குமுறை மூலயமா வந்து அடக்குறதையும் ஒடுக்குறதையும் திமுக கைவந்த கலை. புரியுதுங்களா? இப்போ சிஏ சட்டம் நீங்க சொல்றீங்க அவ்வளவு முக்கியமானது. சிஏ சொல்லி தான் இன்னைக்கு தமிழகத்துல வந்து திமுகவில் அங்கம் வகிக்கக்கூடிய தமுக இருக்கட்டும், முஸ்லீம் லீக்கா இருக்கட்டும், எல்லாமே இந்த சிஏ சொல்லி தான், அதாவது அதிமுக தனியா வந்துச்சு, அதிமுக ஓட்டு போடாதீங்க, அவங்க வந்து நடிக்கிறாங்க, தேர்தலுக்கு பிறகு மறுபடியும் பாஜக கூட்டணியில் சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லி முஸ்லீம் அமைப்புகளும் பிரச்சாரம் வந்து திறம்பட நடத்திட்டு வராங்க தமிழ்நாடு முழுக்க. நான் ஒரே ஒரு கேட்கிறேன், சிஏஏ அவ்வளோ முக்கியமாக நீங்கள் கருதும் பொழுது இன்னைக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கியமாக காங்கிரஸ் கட்சி, அந்த காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் மீண்டும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சோம்னு சொன்னா என்ன சிஏஏ சட்டத்தை ரத்து பண்ணுவோம்னு சொல்லி தேர்தல் அறிக்கையில் இருக்கா? எடுத்து காட்டுங்க. இல்லவே இல்லை, அந்த சிஏஏ பற்றி கொண்டு வரலாம். அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிஏ சட்டம் சொல்லாம மக்களுக்கு எதிரான என்னென்ன சட்டங்கள் கொண்டு வந்தாங்களோ அத்தனையுமே நாங்க ரத்து செய்வோம். ஏங்க சிஏ என்பது அது என் இதயத்தில் உள்ளதுங்க, குத்துனதுங்க. அது அவங்க வந்து அதான் வந்து அது குறிப்பிட சொல்லாம மக்களுக்கு எதிரான என்னென்ன சட்டங்கள் கொண்டு வந்தாங்களோ அத்தனையும் வந்து நாங்க வந்து ரத்து செய்வோம் அப்படின்னா அதுலயும் உண்மைதானே இது? அது எப்படி அப்ப நாங்க வந்து தேர்தல் அறிக்கையில் அப்படி சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டாங்கன்னா அது எப்படி சொல்லுவாங்க? சொன்னாங்கன்னா இது எப்படி நீங்க எப்படி நம்புறீங்க எடப்பாடியை? நீங்க எப்படி நம்புறீங்க எடப்பாடி? அது போலதான் இதுவோ. நான் எடப்பாடியை ஏன் நம்புறேன்னு சொன்னா, இன்னைக்கு தமிழ்நாடு பேசுறீங்களா, தமிழ்நாடு உலமா அமைப்புகள் வந்து இந்தியா கூட்டணிக்கு தான் வாக்களிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்திய அளவுல வந்து அந்த உத்தரவாதம் கொடுத்துருக்காங்களே, நீங்க வந்து இந்தியா கூட்டணிக்கு தான் வந்து வாக்களிக்க வேண்டும். எங்க உலமா சபை வந்து தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. வேணா ஒன்றும் பிரச்சனை உங்களுக்கு சொல்ல உரிமை இருக்குல்ல, கேளுங்க சார். இந்திய தேசிய லீக் கேளுங்க, அப்துல் ரஹீமுக்கு உரிமை இருக்கு, இந்திய தேசிய லீக் கட்சிக்கு உரிமை இருக்கு, சமூக அமைப்பு தலைவர்களுக்கு இருக்கு. ஆனா உலமா சபை என்பது மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தான் அவங்க இருக்காங்க. இது நாள் வரையிலும் இது போன்ற கருத்துக்களை அவங்க முன்மொழிஞ்சு இப்படி சொன்னதே இல்லை. இன்னைக்கு கூட திமுகவில் அதுவும் குறிப்பா அண்ணா அறிவாலயத்தை சுற்றி அண்டி பிழைக்கிற கூட்டம் வந்து இந்த உலமா சபையை தவறாக வந்து வழி நடத்தி இப்படி வந்து அறிக்கை வெளியிட வச்சிருக்காங்க. நீங்களும் வந்து திராவிட முன்னேற்ற கட்சிக்கு ஒரு காலத்துல ஆதரவு கொடுத்தவங்க தானே?
ஆதரவு கொடுத்தோம், துரோகம் பண்ணிகிட்டே இருந்தோம். இன்னும் எவ்வளோ நாள் தான் முதுகு காயமாச்சு, காயம் பட்டு 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 காயப்படுத்தி உடம்பு ஃபுல்லாக துரோகம் செய்து விட்டது. ஆமாம், இந்த சமூகத்துக்கு முஸ்லீமுக்கு வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து அதிமுக துரோகம் செய்யவில்லை, உங்களுக்கு திமுக துரோகம் செய்து விட்டது. இல்லை, நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், நாங்கள் அதிமுக கிட்ட எதிர்பார்க்கறதே சரியில்லைங்க. ஏன்னா காகிதமில்லத் காலத்திலேருந்து திமுகவுக்கு தாங்க இந்த வாக்கு, இந்த சமூகம் முழுக்க வாக்கு செலுத்திட்டு வந்துட்டு இருக்கு. அப்படிங்கும்போது திமுக எனக்கு ஏன் செய்யலைன்னு தான் நான் கேட்பேனே தவிர, எனக்கு அதிமுக செஞ்சதுன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதிமுகவுக்கு நம்மளுடைய வாக்கு வங்கி முழுக்க போயிருந்ததுன்னு சொன்னால் அதிமுகவும் சட்டை பிடிச்சி கேட்கலாம். நம்ம இன்னைக்கு கூட உதாரணத்துக்கு 40 பாராளுமன்ற தேர்தல் தொகுதி இருக்கா இல்லையா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி உட்பட. இப்போ 40ல் ஒரே ஒரு சீட்டு தான் முஸ்லீமுக்கு ஒதுக்கி இருக்காங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு தவறு அது. நீங்க பாத்தீங்க, நீங்க ஒரு நீங்க ஊடகங்கள் இருக்கீங்க, குறைஞ்சபட்சம் 234 தொகுதி சட்டமன்ற தொகுதியில ஒரு தொகுதியில பாத்தீங்கன்னா குறைஞ்ச 100 தொகுதி 50,000 to 80,000 வாக்குகள் முஸ்லிம்களுடைய வாக்கு இருக்கு, 100 தொகுதிக்கு இருக்கு. மற்ற ஒரு 150 தொகுதி பாத்தீங்கன்னு சொன்னா குறைஞ்சபட்சம் 30,000 to 50,000 வாக்குகள் இருக்கு. கண்டிப்பா 25,000 வாக்குகள் கம்மி எந்த தொகுதியுமே தமிழ்நாட்டில் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகமும் இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் இருக்கு. அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, இந்த வாக்கு வங்கி இருக்கு பார்த்தீங்களா, முழுக்க போய் செலுத்துறாங்க. அதாவது வாக்கு வங்கி இருக்கிறது மட்டும் இல்லை, காலையிலே 10 மணிக்கெல்லாம் முடிச்சுடுவாங்க. உங்களுக்கு அந்த அளவுக்கு இஸ்லாமியரோட வாக்கு, அப்போ அந்த அளவுக்கு வாக்கு வாக்குப்பதிவு துவங்கிய உடனே 10-11 மணிக்கெல்லாம் அவருடைய வாக்கு பதிவாயிடும். அப்போ அந்த அளவுக்கு வரிசையில நின்று, அப்போ இந்த கட்சி, அப்போ திமுக எங்களை எப்படி பார்க்கணும், உள்ளங்கையில் வச்சு பார்க்கணுங்க. என்னங்க பண்ணுது? இஸ்லாமிய சமூகத்துக்கு தொடர்ந்து திமுக செய்யக்கூடிய துரோகங்களை நம்ம பட்டியலிட்டோம்னு சொன்னா அது நீண்டுகிட்டே போவோம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, திமுக வாரிசு அரசியல்ன்றோம். இப்ப நீங்க வந்து வீரபாண்டி ஆறுமுகன் மகனை வந்து வாரிசு அரசியல கொண்டு வந்திருக்காங்க. பொன்முடி மகனை வாரிசு அரசியல், MRK பன்னீர்செல்வனுடைய மகன், துரைமுருகனுடைய மகன், புரியுதுங்களா, கே நேருடைய மகன், நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன் பாருங்க, இவ்வளவு பேர் இருக்காங்க இங்க சென்னையில எடுத்தீங்க. இப்ப 3 தொகுதி பாராளுமன்ற தொகுதி இருக்கு. ஒன்னு ஆற்காடு வீராசாமி மகன், இன்னொன்னு முரசைமாறன் மகன், இன்னொன்னு தங்கப்பாண்டியுடைய மகன், தமிழிசை தங்கப்பாண்டி இருக்கா இல்லைங்களா? அப்ப இவ்வளவு பேரை நீங்க வந்து அதாவது திமுக இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவருடைய வாரிசுகளை நீங்க அரசியல் நுகர்த்திருக்கீங்க. இதே திமுகவில் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்த இஸ்லாமியர்களுடைய யாருடைய ஒரு வாரிசாச்சும் இன்னைக்கு அரசியல் களத்துல ஒரு வட்ட செயலாளர் இருக்காங்கன்னு எடுத்து காட்டுங்க, நான் ஒத்துட்டு போறேங்க. ஏன் உங்களுக்கு தெரியாத சாதிக் பாஷா தன்னுடைய வாழ்நாள தூய்மையா உண்மையான அரசியல வந்து திமுக பொருளாளராக இருந்தார். அவருடைய வாரிசெல்லாம் ஏன் நீங்க வந்து ஒரு வட்ட செயலாளராக கூட ஆக்கல, ஒரு கவுன்சிலராக கூட ஆக்கலைங்க? SM ஹுசேன் சொல்லி கலைஞர் எப்போ வாக்கிங் போனாலும் கூட வாக்கிங் போறது, 1000 விளக்கு தொகுதி MLA-வா இருந்தாரு. அவருடைய வாரிசை நீங்க ஏன் கொண்டு வரல? நாகூர் அனுப்பாங்க. இந்த திமுகவினுடைய மேடைகளுக்கு முதல் அலங்காரமே நாகூர் அனுப்பாங்க. அவருடைய மகன்கள் யாராவது வாரிசு அரசியல் இருக்காங்களா? திமுக என்கரேஜ் பண்ணி அவங்கள வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்கா? உபைதுல்லான்னு சொல்லிட்டு ஒரு முன்னாள் அமைச்சர் மட்டும் பயன்படுத்துகிறது திமுக. இதுதான் சொல்ல வரேன். வாக்கு வங்கியா மட்டும்தான் இஸ்லாமியர்களை பயன்படுத்துது. அதுக்கு ஒரே விஷயம், உங்களுக்கு மட்டும் அந்த இது இல்ல, கிறிஸ்தவர்களுடைய தலைவர்கள் வந்து என்னன்னா, எங்களை யாரும் வந்து திமுக வந்து மதிக்க மாட்டாங்கன்னு அப்படி ஒரு குறைபாடு இருக்கு. இஸ்லாமியர் மட்டும் இல்ல, நாங்க வேற வழி இல்லை, ஏன்னா எங்க அப்பா வந்து தவறு பண்ணான்னு வச்சுக்க, மகன் கோச்சிட்டு போயிடுவானா, வேற வழி இல்லாம தான் நாங்க இருக்கோம் அப்படின்னு. நீங்க கோச்சிட்டு வெளியில வந்துறீங்க, அவங்க ஆனா இருக்காங்க. இதுதான் 2 பேருக்கு ஒண்ணு இல்லைங்க. இப்போ சமீபத்தில் 2 நிகழ்வு நடந்து 2 அமைச்சர் இருந்தாங்க. ஒரு அமைச்சர் வந்து ஒரு சின்ன விஷயத்தில் ஈடுபட்டார், உடனே அவர் பால்வளத்துறை அமைச்சர் அப்படி நான் சேர்ந்து தூக்குனீங்களா? அதை விட மிகப்பெரிய தவறுகள் செஞ்ச அமைச்சர்களை கூட நீங்க பாதுகாத்து வச்சிருக்கீங்களா இல்லையா? செந்தில் பாலாஜி எப்போ திமுகவுக்கு வந்தாப்புல சொல்லுங்க. அதிமுக இருந்து இப்போ வந்தவர் இல்லையா? அவரை கூட கடைசி வரையும் ஜெயில வச்சு அமைச்சர் பதவி கொடுத்த அலங்கரிச்ச நபர்கள் நீங்க. அப்போ நாசரை ஏன் தூக்கி வீசிட்டீங்க? ஒன்று. 2வது, நேற்று பாருங்க ஒரு நோன்பு திறப்பு நிகழ்ச்சி.
அந்த நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில வந்து மஸ்தான் அமைச்சர் அவருக்கு பொன்முடி வந்து மைக்கு பிடிங்கி பேசுறாரு. நேற்று சென்ற வாரம் இதெல்லாம் எவ்வளவு சாதாரணமான விஷயமா? ஏங்க அவ்வொரு சமூகம் சார்ந்த ஒரு நிகழ்ச்சி நடக்குதுங்க. அந்த சமூகம் சார்ந்த ஒரு நிகழ்ச்சியில வந்து மைக்க குர்ரா அப்படின்னு சொன்னா நீ நான் அப்படி புளுத்தியா? நீ பொன்முடியை நான் கேட்கிறேன். நான் இந்த நிகழ்வுல இருந்துதான் என் செருப்பு கட்டி தலையில அடித்து இருப்பேன். மயிர் அமைச்சரம் தான் நீ வீட்டுல வச்சுக்க. இது பொது தளம், இது என் சமூகம் சார்ந்த விஷயம். நீ யாரா நான் இந்த அமைச்சருடைய இது மைக்க பிடுங்குதுன்னு கேட்டிருப்பேன். ஆனா அங்க முஸ்லீம் லீக்கும் இருந்தது, தமுக இருந்தது. எவனாவது வாயை திறந்தானுங்களா? திறக்கலையே. ஏன் திறக்கல? என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? அது யாருடைய நிகழ்ச்சி? அப்போ அவருக்கு அங்க கண்ணியம், அவர் சமூகம் சார்ந்த விஷயத்திலே அவருக்கு கண்ணியம் கிடைக்கலன்னா அப்ப நீங்க அவரை வேற எங்க வச்சு கண்ணியப்படுத்துவீங்க? நான் கேட்கிறேன். உங்களுக்குள்ள 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம். நான் என்ன சொல்றேன், பொன்முடிக்கும் மஸ்தானுக்கும் 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம், கட்சியில இருக்கலாம். அது நீங்க வெளியே போய் வச்சுக்கலாம். ஒரு பொது தளத்தில், அதுவும் ஒரு நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில வச்சுக்கிட்டு அவரை மைக்க பிடுங்குற நீ நான் அவ்வளவு பெரிய புளுத்தியா நீ காக்குறேன் பொன்முடிய? இல்ல நாதாரி, நீயே வந்து உயர் நீதிமன்றத்துல நீ தண்டனைக்கு உள்ளாகி உச்ச நீதிமன்றத்துல வந்து நிறுத்தி வச்சிருக்கக்கூடிய நாதாரி நீ என் சமூகம் சார்ந்த ஒரு அமைச்சர் நீ எப்படி வந்து மைக்க பிடிச்சி உட்கார்றான்னு சொல்லலாம்? நீ கோபம் வருதா இல்லையா? நிச்சயமா வரும். அப்போ இது போன்ற விஷயங்களை தலைமை என்ன முடிவு எடுத்தது? திமுக தலைமை பொன்முடிக்கு தான் ஜாடா தட்டம். பொன்முடி செஞ்சுதான் சரின்னு சொல்லுவாங்க, மஸ்தானு சரின்னு சொல்ல மாட்டாங்க. மஸ்தானு வந்து அவரை ஆசுவாசப்படுத்த மாட்டாங்க. அப்போ இது போன்ற ஒரு திமுக வந்து இன்னும் காலங்காலமா நாங்க எங்களுடைய சமூகம் நான் என் பிள்ளைக்கு அப்புறம் பேரனுக்கு அப்புறம் கொள்ளு பேரன் எல்லாரும் திமுகவுக்கு போடுங்க கேட்டா பாஜக வந்துடும், ஆர்எஸ்எஸ் வந்துடும். வந்து தொலைக்கிட்டோம்டா, அவனுங்களையே நாங்க நேரில் எதிர்கொண்டு போறோம். ஏன் இன்னைக்கு யூபி முஸ்லிம்கள் எதிர்கொள்ளலையா? சொல்லுங்க. அவர்களே மேல் அப்படின்றீங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு விரக்தி ஏற்படுத்த காரணம் என்ன? துரோகிகளை விட எதிரிகள் மேல் அப்படின்றீங்க. அதான் சொல்றேன். எனக்கு பாஜக எதிரின்னா திமுக துரோகி மாரி தெரியுது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு தமிழ்நாட்டுல அதிமுக தனியா வந்திருக்கு. என்ன சொல்றாங்க? உங்களுடைய ஆதரவு யாருக்கு? நிச்சயமா அதிமுக. நான் அதிமுக தான் கொடுப்பேன். என்னுடைய வாக்கு அதிமுக தான் செலுத்துவேன். உங்க வாக்கு சொல்ல உங்க அமைப்பு மூலியமா, என்ன அமைப்பு மூலியமா அதிமுக தான் நான் ஆதரவு கொடுத்திருக்கேன். சரி, அவர் என்ன உத்தரவாதம் கொடுத்திருக்காரு? என்ன உத்தரவாதம்? நான் வந்து தேர்தலுக்கு பிறகு வந்து நான் வந்து பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு. சரி, அதே தேர்தலுக்கு பிறகு திமுக உத்தரவாதம் எதனா கொடுத்திருக்காங்க? அவங்க தான் மாறி போவாங்க தான் தெரியுமே. திமுக நாளைக்கு ஒரு 20 சீட்டு திமுக கிட்ட இருக்குங்க. பாஜக கிட்ட ஒரு 225 சீட்டு இருக்கு. இன்னும் 25 சீட்டு தேவை. அந்த 25 சீட்டு திமுக கிட்ட இருக்கு. முதல்வர் ஸ்டாலினை கூப்பிட்டு நீங்க ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொன்னா திமுக கொடுக்காதா? நிச்சயமா கொடுத்துருவாங்க. முதல் ஆளா போய் நிப்பாங்க. அப்போ உத்தரவாதம் அரசியல நம்ம பார்க்க முடியாது. ஆனா இன்னொரு விஷயத்தை நீங்க பார்க்கணும். அப்படி அதிமுக ஜெயிச்சதுக்கு அப்புறம் போய் பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா இன்னைக்கு அவங்க தனியாவே நின்று களமாடி இருக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலையோ, அதாவது பாஜக அதிமுக உட்பட பாமக எல்லாம் கூட்டணியா நின்னுது இல்லைங்களா? அது திமுக கூட்டணி நின்னுது. அப்போ அதிமுக கூட்டணியை விட திமுக கூட்டணி 3% வாக்குகள் தான் அதிகம் பெற்றதா இல்லையா? இப்போ ஆட்சியில் இருக்கு திமுக. ஆட்சியில இருந்துனாவே எந்த ஒரு மாநிலத்திலும் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு அந்த ஒரு 3-4% ஓட்டு வந்து மாறும். அந்த விரக்தி புரியுதுங்களா? அது மாறும். அது இப்போ இருக்கிற நிலையில அதிமுக பாஜக மெகா கூட்டணி அமைச்சு தமிழ்நாட்டில் களம் கண்டிருந்தாங்கன்னா என்ன 40 சீட்டு அவங்களுக்கு போயிருக்கும் இல்லையா? கண்டிப்பா. இப்படி மூக்க தொடறதுக்கு பதிலாக இப்படி யாரும் சுத்திட்டு மூக்க தொடுவாங்களா? சொல்லுங்க. இன்னைக்கு எடப்பாடி சார், அதாவது இன்னைக்கு எடப்பாடி வந்து விலகி வந்திருக்காருன்னு சொன்னா இவருக்கு நம்மளை போன்ற நபர்கள், அதாவது நம்மளை போன்ற சிறுபான்மை தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாம் வந்து இந்த நேரத்துல எடப்பாடி கை கொடுத்து தூக்கணும். ஏன்னு சொன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல கதரை வச்சிருக்காங்க பாஜகவை. எத்தனை முறை கதவு தட்டினா அதிமுகவை. உண்மையில ஜெயலலிதா மாதிரி போல்டா முடியாது போன்ட்டாங்க. அந்த நீ ஐடி ரைடு விடிய இடி ரைடு விடிய எதோனா விடு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சிறைக்கு போகும் தயார் அப்படின்னாரு. அப்போ அந்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை இந்த நேரத்தில் நம்ம கை கொடுக்காம இன்னமும் அவரை வந்து எதிரி லிஸ்ட்லயே சேர்த்து திமுக என்னன்னா இலவசமா ஓட்டு, முஸ்லிம்களுடைய ஓட்டு, கிறிஸ்தவர்கள் ஓட்டு இலவசமா தமிழ்நாட்டில் ஓட்டு 3 ஓட்டும் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், தலித் ஓட்டு இந்த இலவசமா கிடைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா அதிமுக பாஜக கூடவே இருக்கணும். அது விலகின உடனே நீங்க ஏன் சொல்லுறீங்கன்ற மக்கள் தீர்மானிக்கிட்டோம். அவங்க விலகி வந்துட்டாங்க.
அவங்க தேர்தலுக்கு பிறகு போய் சேர்ந்துருவாங்க யாரு? முதல்வர் உட்பட. அந்த முதல்வருக்கு கூட இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய கட்சிகளும் சரி தேர்தலுக்கு பிறகு போய் சேர்ந்துருவாங்க. தேர்தலுக்கு பிறகு யார் சேர மாட்டாங்க? நீ சேர மாட்டியா? எல்லாம் தான் சேருவாங்க. பரவாயில்ல, நீங்க சொல்ற உடனே நியாயமா சொல்லுங்க. ஆனா இதுவரை திமுகவை விமர்சிக்கும் எடப்பாடியார் அவர்கள் நேரடியாக மோடியை ஏன் விமர்சிக்க மாட்டாரு, பாஜகவை ஏன் விமர்சிக்க மாட்டாரு? எங்க அந்த ஒரு கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. இல்ல நீங்க கேக்குறீங்க. இப்போ இந்த ஒரு விஷயம் நீங்க பாருங்க. இப்போ அவங்க எங்க அரசியல் பண்ணா அகில இந்திய அளவுக்கு கேளுங்க. தேர்தல் சட்டமன்ற தேர்தலா இல்ல கவுன்சிலர் தேர்தல்? நீங்க இருங்க சாமி. நீங்க நடக்கக்கூடியது நாடாளுமன்ற தேர்தல். தேசிய தலைவர்கள் அவர்கள் செய்தது செய்யாதது, அவர் என்ன தவறு செய்தார்கள் அது சுட்டி காட்டக்கூடிய தேர்தலை அதை எதிர்க்க கூட திராணி இல்லாதவர்கள் ஏன் அவங்களை எப்படி நீங்க நம்புறீங்க? அதான் சொல்றேன், சகாயத்துக்கு எப்பவுமே திமுக மேல ஒரு திமுகவால எங்களுக்கு பாசம் இல்ல. திமுக எனக்கு பெட்டி கொடுக்கல, திமுகவுடைய சொம்பு கொடுக்கல. ஆனாலும் உங்களுக்கு இந்த தேர்தல் என்பது தேசத்தை காப்பதுக்கு மட்டும்தான். திமுகவை எனக்கு பெட்டி கொடுக்கல, திமுகவுடைய சொம்பு நான் இல்ல. ஒரு நடுநிலையான நம்ம இந்த மக்களுடைய திமுக மட்டும் என்னத்தை பாஜக எதிர்க்கு சொல்லுங்க. எதிர்கட்சியா இருக்கும்போது எதிர்த்தெல்லாம் சொல்லக்கூடாது. இப்போ ஆளுங்கட்சியா மாறினாரு. இப்போ ஆளுங்கட்சி இந்த தேர்தல முழுக்க மோடி என்னென்ன கொண்டு வந்த சிஏஏ சட்டம் சொல்றாங்க, நீட் எல்லாமே சரி. அவர்கள் ஆண்டுகள் பாஜக மக்கள் விரோத செயல்களை அவங்க தேர்தல் முன்னிறுத்துறாங்க. அதான் சொல்றேன் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். நான் கேள்வி கேட்கிறேன், நீங்க இவ்வளவு நேரம் கேள்வி கேட்டீங்க. நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன். எதிர்கட்சியா திமுக இருக்கும்போது கோபேக் மோடின்னாங்க. கோபேக் மோடின்னு சொல்லிட்டு பலூன் விட்டாங்க, கருப்பு கொடி காட்டினாங்க, என்னென்னவோ பண்ணாங்க. அவங்க செஞ்சது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த எங்களை போன்ற நபர்களையே கருப்பு கொடி பிடிக்க வச்சாங்க. பண்ணாங்களா இல்லையா? பண்ணாங்க. இன்னைக்கு அதே அதிமுக ஆளுங்கட்சியா மாறிச்சு. இப்ப அதே மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா எல்லாருமே நம்மளாம் கருப்பு கூட தான். நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம்னா, நாங்க இல்லைன்னா திமுகக்குன்னு அதுக்காக நம்ம சொல்லலை. யாரும் நம்மளை காப்பாற்ற போறதில்ல. அன்னைக்கு அந்த அம்மையார் மோடியா லேடியா அப்படின்னு சொல்லி களத்துல கண்டாங்க. இப்பவும் இன்னும் எஞ்சி இருக்கக்கூடிய இந்த ஒரு வார காலத்துல எடப்பாடியா மோடியா சொல்வதுக்கு ஏன் தயக்கம் காட்டுறாரு? நீங்க அங்கிருந்து வந்துட்டாலும் நீங்க சொல்றீங்களா எனக்கு பயமே இல்ல, அவர் நாங்க முழுமையா நம்புறோம்னு சொல்றீங்க. நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன் கேளுங்க சார். நீங்க அவசரமே பண்றீங்க. நீங்க திமுகவுக்கே திமுக மறுபடியும் திமுக ஆதரவாளர் நீங்க சொல்லுங்க. நான் வெயிட் பண்றேன், சொல்லுங்க. என்ன கருப்பு கொடி எல்லாம் காட்டினாரு. இப்போ மோடி வந்தார்னா வெள்ளை கொடை எடுத்துட்டு ஏன் இதுக்கு போனோம் விமான நிலையம் அவர் வர இருக்கிறதுக்கு? என் கருப்பு கொடைனாவே கருப்பு தானே. வெள்ளை கொடை முதலமைச்சர் ஒரு முதலமைச்சர் ஒரு சில முதலமைச்சர் கருப்பு கொடை நான் சொல்றேன். முதலமைச்சர் பாருங்க, முதலமைச்சர் கருப்பு கொடை பிடிக்கூடாதுன்னு என்ன சட்ட விதிகள் இருக்கு? அதை வரவேற்கிறதுக்கு நான் அதான் சொல்றேன். அந்த புரோட்டோகால்ல கருப்பு கொடை பிடிக்கூடாதுன்னு இருக்கா? அதான் கேள்வி. கருப்பு கொடி யார் ஏந்துவாங்க? ஏதாவது நல்லா பாருங்க, கருப்பு கொடை பிடிக்க கூடாதுன்னு எதனா விதி இருக்கா? இல்லையே, அப்படி இல்லையே. வெள்ளை கொடை பிடிச்சிட்டு போறாரு. வெள்ளை கடைக்குன்னா சமாதானம் சொல்றீங்களா? அப்படி அந்த இடத்துல இருக்க கொடியை வச்சுட்டுலாம் நம்ம கொடையை வச்சுட்டுலாம் நம்ம சொல்ல முடியுமா? நீங்க பெரியாரை தான் நாங்க முதன்மைப்படுத்தி அரசியல் பண்ணுகின்றோம் என்று தமிழ்நாட்டுல திமுக சொல்லுதா இல்லையா? அந்த பெரியாரை அசிங்கமாகவும் கேவலமாகவும் பேசுற அண்ணாமலை உட்பட பாஜகவினர்களே தொட்டி தூக்கி உங்களை கைது செய்யறதுக்கு வக்கு இல்ல திமுக காரங்களுக்கு. ஆனா அந்த பெரியாரை சொன்ன உடனே யாரு ஜெயக்குமார் பதில் காட்டமா கொடுத்தாரு. இன்னும் முறை பாஜக பெரியாரை பத்தி சொன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி இப்ப வாயை கத்தனாங்க. ஏன் அண்ணாவை பத்தி பேசும்போது கூட நீ உங்களால வாயை திறக்க முடியல, அமைதியா இருந்தீங்க. அண்ணாவை பத்தி சொன்ன பிறகுதான் அவர் யாரு ஜோக்கரா சொல்லுவீங்க நீங்க எல்லாம் ஊடகவியலாளர்கள்லாம். யாரு இந்த செல்லூர் ராஜுன்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர், அவரு கூட செருப்படி பதில் கொடுத்தாரு. அண்ணாவை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்னடா அருகதை இருக்குன்னு சொன்னாரு. அது போல திமுக யாருன்னா 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் அண்ணாவை பற்றியோ அல்லது பெரியாரை பற்றி சொல்லும் போது யாருன்னா சவுக்கடி பதில் கொடுத்தாங்களா? நீங்க சொல்றீங்க பாஜக என்ன இப்போ எடுத்தீங்க, இப்போ சமீபத்தில் எடுத்தீங்க அந்த கச்சத்தீவு விஷயம் பேசும்போது, கச்சத்தீவு விஷயம் பேசுறதுக்கு பாஜகவுக்கு அருகதை இல்லைன்னு சொல்லி எடப்பாடி பேசினாரா இல்லையா? ஒவ்வொரு ஸ்டாலின் பேசினாரா? ஸ்டாலின் தான் சொல்லியிருக்காரு. வாயை திறக்கலையே, பதுங்கி அப்படியே உட்காந்துட்டாரு. அந்த கச்சத்தீவு விஷயமா என்ன இப்போ சமீபத்தில் பேசும்போது எடப்பாடியார் பேசுறது அதிமுக மட்டும் தான் அது தகுதி இருக்கு.
கச்சத்தீவை மீட்படுறதுக்கு வந்து அதிமுக மட்டும் எடப்பாடியாருக்கு மட்டும் தான் அந்த தகுதி இருக்கு, அதை ஏற்றிருக்கோம். இல்ல நாங்க சொல்லல, அது பாஜக பேசக்கூடாதுன்னு இருந்துச்சு. அது ஓப்பனா சொல்ல பாஜக கச்சத்தீவு பத்தி பேசுறதுக்கு அருகதையே இல்ல. ஏன்னு சொன்னா காங்கிரஸ் ஆட்சியில் திமுக கொடுத்தது உண்மைதான். ஆனா அதன் பிறகு 2013 அதை ரினியூ பண்ணது பாஜக அரசுன்னு சொல்லிட்டு அம்பலப்படுத்தியது அதிமுக தான். நீங்க வந்து அதிமுக ஏன் எதிர்க்கல, பாஜக எதிர்க்கலன்னா இல்ல சொல்ல. இப்ப உங்க சார்பில் உங்களுடைய கட்சியின் சார்பில் வந்து எடப்பாடிக்கு ஒரு கோரிக்கை வைங்க, எடப்பாடியா மோடியா அப்படின்னு இனியாவது அவர் பேச சொல்லுங்க. அது ஜெயலலிதா சொல்லுச்சுன்னு சொன்னா அதே டைலாக் அதன் வழியில் வந்து வருதானுங்க. லேடியா மோடியான்னு சொன்னாங்க, எடப்பாடியா மோடியா சொல்லுங்க. அதேதான் சொல்றேங்க. அது வந்து அவங்களுக்கு தகுந்தது. அது வந்து அதே இப்போ பழனி பாபா இருந்தாரு, சில டைலாக் பயங்கரமா பேசியிருக்காரு. இப்ப நான் அவருடைய மாணவனா, நான் அவருடைய இது அரசியலை பின்தொடர்ந்து நான் கொண்டு போறேன் தமிழக அரசியல். அவர் யாருக்குமே பயப்பட மாட்டார். இப்ப நானும் பயப்படுறது இல்லைங்க உதாரணத்துக்கு. ஆனா நான் அதே டைலாக் பேசின சுவாரஸ்யம் இருக்குமா? இருக்காது. அதே மாதிரி ஜெயலலிதா லேடியா மோடியா அதே டைலாக் நம்ம பேசல, ஆனா அவருடைய வழி வரீங்கல்ல. ஆமா, அதே போல அவருடைய அம்மாவுடைய வழி தானே நாங்க வர சொல்றோம். ஒண்ணு மட்டும் சகாயம் சார், நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. அதாவது கோயம்புத்தூர்ல நீங்க எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த விஷயம். கோயம்புத்தூர்ல இதே மாதிரி தான் ஊடகவியலாளரை கூப்பிட்டுட்டு சுமார் 20க்கும் மேற்பட்ட அதிமுகவுடைய முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள்லாம் வந்து சேர்றாங்கன்னு சொல்லி ஒரு அறிவிப்பே கொடுத்துட்டாங்க. தெரியாமா? அந்த யாருமே அது தெரியும். அது பெரிய காமெடி. அது காமெடி இல்ல, ஆனா அதுக்கு உண்டான வழி இது வந்து நகர்த்தினாங்க. காய் நகர்த்தினா டெல்லியில இருந்து எல்லாருமே மிரட்டினானுங்க. அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்களை மிரட்டினா ஐடி வரும் ஐடி வரும்னு. நாங்க எடப்பாடி கூட தான் இருப்போம். ஒரு செங்கலை கூட புடுங்க முடியல பாஜகவால. ஆமா கண்டிப்பா. இன்னொரு விஷயம், இதை விட வேற பெரிய எடப்பாடியார் அவர்களை வந்து உண்மையில பாராட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, இப்ப தைரியமா வந்து கலங்கான் இருக்காரு. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் வந்து நான் சிறைக்கு சென்றாலும் சரி நான் வந்து எதிர்த்து நிக்கிறேன் அப்படின்னாரு. இந்த இது எங்களுடைய இது என்னன்னா, இது வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து 2026க்கு வந்து உண்மையில இது சாத்தியக்கூறு நிறைய இருக்கு. ஆனா நாடாளுமன்ற தேர்தலில் இன்னும் அவர் அதிகமா பேச வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. பேசுவாரு இன்னும் கொஞ்சம் ஒரு வாரம் தானே ஆரம்பத்துல. நீங்க அதிமுக ஆரம்பத்துல ஒரு பொதுச்செயலர் ஆன பிறகு பேச மாட்டார். நான் கூட கிண்டல் பண்ணிருக்கேன் புதுவையில். என்னடா இவரை போய் முதல்வர், இவரு போயா பொதுச்செயலாளர் அதிமுகவுக்கு வந்த வழி வாழ்வா பண்ணி. இன்னைக்கு அவரு திமுகவுக்கு கொடுக்குற ஒவ்வொரு விஷயம் கவுண்டரும் சரி, மற்ற எல்லா விஷயம் கவுண்டரையும் பார்த்தீங்கன்னு சொன்னா பிரமிப்புல போறேன். நம்ம அந்த அளவுக்கு அவர் கவுண்டர் கொடுத்துட்டே வராருன்னு போது நீங்க சொல்ற மாதிரி லேடியா மோடியான்ற மாதிரி நிச்சயம் வந்து மோடியா சொல்லறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய நம்பிக்கை உண்மையா வந்து நடைமுறையில் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதனால வந்து நிறைய இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி, திமுக பக்கம் இருப்பதாக அவங்க சொன்னாலுமே திமுகவில் இருந்து நாங்கள் விலகி இருப்பதாக வந்து சில தலைவருடைய மனக்குமரலை நாம் காண்கின்றோம். பொறுத்திருந்து பார்ப்போம். சிறுபான்மையுடைய வாக்கு யாரிடம் செல்கிறது என்பது இந்த தேர்தல் நிச்சயமாக பதில் சொல்லும். நன்றி பாய்.